நான் பாரேசியேசை திருச்சபையின் துய அந்தரே ஆலயத்துடைய சபை ஊழியராயிருக்கிற அருமையான சகோதரர் ஆர்வன் செல்வின் அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொடுக்க நான் அன்போடு கூட அழைக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. குடும்பத்திலே அநேக தேவைகள் உண்டு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டு. வாலிபர்களுக்கு ஒரு தேவைகள் உண்டு. நாட்டை ஆளுகை செய்கின்றவர்களுக்கு ஒரு தேவை உண்டு. தேவையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் ஏழையாயிருக்கலாம், பணக்காரனாயிருக்கலாம், படித்தவனாயிருக்கலாம், படிக்காதவனாயிருக்கலாம், பரிசுத்தவானாயிருக்கலாம், பாவியாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் தேவையோடு இருக்கின்ற ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தேவை உண்டு. ஆனால் இங்கே இயேசு சொல்லுகின்றார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசுவை அந்த வீட்டிற்கு அழைத்தது மார்த்தாள், இயேசுவுக்கு அநேக பணிவிடைகளை செய்தது மார்த்தாள். ஆனால் மார்த்தாவை குறித்து இயேசு சொல்லாமல் மரியாளை குறித்து சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த வேளையிலே நாமும் பலவித தேவைகளோடு தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவையை பலவற்றை நிறைவேற்றின தேவனுக்கும் தேவை இருக்கின்றது. ஹல்லேலூயா. பல வேளைகளிலே அதை நாம் மறந்து விடுகின்றோம். நம்முடைய தேவையை அவரிடத்திலே சொல்லுகின்றோம், நம்முடைய விருப்பத்தை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய தேவையை சந்தியும், என் பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும், என் குடும்பத்தின் தேவையை சந்தியும் என்று சொல்லுகின்ற நாம் என்றாவது அவருடைய தேவையை நாம் கேட்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்திற்கும் சபைக்கும் தேவையானது இருக்கின்றது. ஒருவேளை சபை நம்முடைய அநேக தேவைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைய சபைக்கு என்ன தேவை? இந்த சபை எதை எதிர்பார்க்கின்றது? சபையின் தலைவராயிருக்கின்ற தேவன் எதை எதிர்பார்க்கின்றார்? என்ன தேவை என்பதை நாம் சிந்திக்க போகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்ப்போம் என்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வினால் மன்னித்தருளும், இல்லனா நீர் எழுதின ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை யார் சொல்றா? மோசே சொல்லுகின்றார். இன்றைய நாட்களிலே ஜனங்களை நேசிக்கின்ற தலைவர்கள் தேவை. ஹல்லேலூயா. சபையிலே, கிறிஸ்தவத்திலே ஜனங்களை நேசிக்கின்ற தலைவர்கள் தேவை. ஒருவேளை மோசேயை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோனோடு வழக்காடினவன், பார்வோனோடு எதிர்த்து நின்றவன். அந்த ஜனங்களை தேவ சித்தத்தின்படி இப்பொழுது எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வழிநடத்தி செல்லுகின்றான். எந்த ஜனங்களுக்காக அவன் பார்வோனோடு பேசி வழக்காடி யுத்தம் செய்து, எந்த ஜனங்களுக்காக அவன் வைராக்கியம் கொண்டு அவன் கானானுக்கு நேராய் வழிநடத்தி சென்றானோ, அதே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாய் கல்லெறிய திரளாய் நின்றார்கள். மோசேக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழுப்பினது. கர்த்தர் உம்மோடு கூட தான் பேசுவாரா, எங்களோடு கூட பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள் எழுப்பினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மோசே அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கின்றான். ஹல்லேலூயா.
அந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடுகின்றான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய தேச தலைவர்களாகட்டும், இல்லை என்றால் ஏதோ தலைவர்களாகட்டும், அவர்கள் தனக்கு கீழாக இருக்கிறவர்களை குறித்து கரிசனையற்றவர்களாய் இருக்கின்றார்கள். ஒருவேளை தேச தலைவர்களைப் போல இன்றைய நாட்களிலே ஊழியத்தின் தலைவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். விசுவாசிகளை குறித்த ஒரு கவலை இல்லை, விசுவாசிகளை நேசிக்கின்ற ஒரு நேசம் இல்லை. தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கின்றார்கள், பிள்ளைகளை நேசிக்கின்றார்கள். ஆனால் தனக்கு கீழாக கொடுத்திருக்கின்ற விசுவாசிகளை, தனக்கு கீழாக கொடுத்திருக்கின்ற ஜனங்களை நேசிக்கின்ற தலைவர்கள் இன்றைய நாட்களிலே தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவம் ஒருவேளை வளர்ந்து பெருகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவத்தின் தலைவர்கள் ஜனங்களை நேசிக்க வேண்டியவர்கள் ஜனங்களை நேசிக்காதபடியினால், பணத்தையும் செல்வத்தையும் பதவியையும் பொருளையும் நேசித்தபடியினால் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவம் வளரவில்லை. ஹல்லேலூயா. அங்கே மோசேயை நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகின்றார். ஒருவேளை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற கூக்குரை என் சன்னதியில் வந்து எட்டினது. என் ஜனமாகிய அவர்களை நான் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகின்ற நல்லமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று சொல்லுகிறார். என் ஜனம் என்று சொல்லுகின்றார். ஆனால் 32ஆம் அதிகாரத்தில் மோசேயிடம் சொல்லுகிறார், உன் ஜனம். உன் ஜனம் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? என் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லை, தனக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் மோசே விடலை. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மோசே, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களை அழிக்கேன், ஆனா ஒன்னிய பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நாம குற்றம் நம்ம மேல சுமரக்கூடாது, ஆனா அது நடக்கணும். அதனால என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே அது உம்முடைய சித்தம் அப்படின்னு விட்டுருப்போம். ஆனா மோசே என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட பரிதபிக்கிறான் அந்த ஜனங்களுக்காக. ஆண்டவரே, இதற்காகவா எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுவித்து நீர் அழைத்து வந்தீர்? மற்றவர்கள் உம்முடைய நாமத்தை தூஷிப்பார்களே, ஒருவேளை இவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வினானால் மன்னித்தருளும், இல்லை என்றால் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை நீர் எழுதியிருப்பீர், அதை கிறுக்கி போடும் என்று சொல்லுகின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக இன்றைய நாட்களிலே ஜனங்களை நேசிக்கின்ற தலைவர்கள் இன்றைய நாட்களிலே சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. ஜனங்களை நேசிக்கின்ற, ஒருவேளை ஜனங்களை நேசிக்கின்ற தலைவர்கள் கிறிஸ்தவத்திற்கு தேவை. ஒருவேளை முற்காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் மிஷனரிமார்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பகுதியிலே மிஷனரி ஊழியம் செய்த அநேக மிஷனரிமார்கள் ஜனங்களை நேசித்தபடியினால் அவர்கள் பதவியை உயர்வாக எண்ணவில்லை, செல்வத்தை உயர்வாக எண்ணவில்லை, அவர்கள் பொருளை உயர்வாக எண்ணவில்லை. அதற்கு மாறாக எப்படியாவது இந்த ஜனங்களை ஒளியினிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இக்கட்டுகளும் பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே திருச்சபைக்கு, இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்திற்கு சபையை நேசிக்கின்ற மோசேக்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே நாம் அப்படி இருக்கின்றோமா? ஒருவேளை சபையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம், சபையில ஒரு பதவியில் இருக்கலாம். நாம நமக்கு வேண்டியவங்களை நேசிக்கிறோமா? எல்லாத்தையும் நேசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சத்துருவை சிநேகியுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களிலே வேதத்தை தியானிக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம். ஆனால் அதன்படி செயல்படாதபடியினால் தான் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவம் வளரவில்லை, சபைகள் வளர்ந்து பெருகவில்லை. ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் மோசேக்களாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அனைத்து ஜனங்களையும் நேசிக்கின்ற மோசேயாய் நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய ஆதாயத்திற்காய் அல்ல, நம்முடைய பிரயோஜனத்திற்காய் அல்ல. மோசே அதை செய்யல. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் மன்னியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது ஜனங்களை நேசிக்கின்ற
தலைவர்கள், ஜனங்களை நேசிக்கின்ற மோசே தேவை. ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 2, 3, 4 வசனங்கள். கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை, என் கண்களுக்கு நித்திரையை, என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆலயத்தை நேசிக்கின்ற தாவீதுக்கள் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீது ஒரு தேசத்தின் ராஜாவாய் இருக்கின்றான். தனக்கு அழகான அரண்மனை இருக்கின்றது, வீடு இருக்கின்றது. அவனுடைய சிந்தனை, என் தேவன் என்னை உயர்த்தின, என்னை ஆசீர்வதித்த, என்னை வழி நடத்தின, என்னை பாதுகாத்த என் தேவனுக்கு ஒரு ஆலயம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் அவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே நமக்கு நல்ல வீடுகளை கட்டியிருக்கோம், நல்ல வீட்டில் இருக்கோம். ஆலயத்தை குறித்த ஒரு கரிசனை நம்மிடத்தில் இருக்கின்றதா? ஹல்லேலூயா. அங்கே தாவீது சொல்லுகின்றான், என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் அளவும் ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான். இன்னைக்கு நாம எதுலக்காமோ பொருத்தனை பண்ணியிருப்போமா? பொருத்தனை பண்ணியிருக்கோமா இல்லையா? பண்ணியிருப்போம். எதுக்காக பண்ணியிருப்போம்? நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக. நமக்கு சுகம் வேணும், பிள்ளைகளுக்கு சுகம் வேணும், நம்முடைய காரியங்களுக்காய் பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆலயத்திற்காய் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருப்போமா? ஆலயத்தில் பொருத்தனை பண்ணியிருப்போம், ஆலயத்திற்காக பொருத்தனை பண்ணியிருப்போமா? யோசித்து பாருங்க. ஆனால் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான். என் தேவனுக்கு ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். ஏன் தேவனுக்கு ஆலயம் இருக்க வேண்டும்? அந்த தாவீது சொல்லுகின்றான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சத்தமா சொல்லுங்க. அவன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. ஹல்லேலூயா. ஆலயத்தை நேசித்தவன், என் நெருக்கத்தை நான் சொல்லுகின்ற இடம். இந்த ஆலயம் என்ன? நம்முடைய துன்பத்தை சொல்லுகின்ற இடம், பாடுகளை சொல்லுகின்ற இடம், நெருக்கத்தை சொல்லுகின்ற இடம், நம்முடைய பிரச்சனையை மாற்றுகின்ற இடம். இந்த ஆலயம் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாம் நேசிக்கின்றோமா? நம்முடைய பலவீனத்தை மாற்றின இடம். ஒருவேளை நம்ம சுகவீனமா இருக்கணும் வச்சுக்கோமே, எங்க போவோம்? சத்தமா சொல்லுங்க. ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரிக்கு போய் நம்முடைய வருமானத்தை எல்லாம் செலவழிப்போம். செலவழிச்சாலும் அங்கே என்ன கிடைக்காது? சுகம் கிடைக்காது. கடைசியா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடியலன்னு எங்க வருவோம்? ஆலயத்துக்கு வருவோம். ஆலயத்தில் ஃப்ரீயா சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆலயத்திற்காக நாம் என்ன செய்தோம்? யோசித்து பாருங்க. மருத்துவமனைக்கு எவ்வளவோ கொடுக்கின்றோம், கேட்பதை எல்லாம் கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மகிமையின் ஆலயத்தில் இருந்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தாரே. நாம் நெருக்கத்தோடு வந்த நாட்கள் உண்டு, பாடுகளோடு வந்த நாட்கள் உண்டு, கண்ணீரோடு வந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களை எல்லாம் தாண்டி நாம் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை தந்த இடம் இந்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாம் நேசிக்கின்றோமா? இந்த ஆலயத்தில் என்னுடைய பங்கு என்ன? இந்த ஆலயத்தில் என்னுடைய கடமை என்ன? என்னை ஆசீர்வதித்த இடம், என் தேவைகளை சந்தித்த இடம். அன்னாளை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அங்கே வேதம் சொல்லுகின்றது, அவள் துக்கத்தோடு வந்தாள். ஹல்லேலூயா. துக்கத்தோடு வந்த நாட்கள் உண்டு, நிந்தையோடு வந்த நாட்கள் உண்டு. ஒருவேளை அன்னாளின் நிந்தையை யாராலும் மாற்ற முடியாது. ஆமாவா இல்லையா? அவள் உள்ளத்திலே வேதனையோடு
என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று கலக்கத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள். தேவனுடைய சமூகத்திலே துக்கத்தை எல்லாம் அவள் ஊற்றிவிட்டாள். அந்த ஆலயம் அவளுக்கு அற்புதத்தை செய்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஆலயத்தில் இருக்கின்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆலயம் எத்தனை நன்மைகளை செய்திருக்கின்றது. நாம் துக்கத்தோடு வந்த நாட்கள் உண்டே, கண்ணீரோடு வந்த நாட்கள் உண்டே. ஐயோ, என்னுடைய தேவையை யார் சந்திப்பார்கள், என் எதிர்காலம் என்னவாகும், என் ஏக்கங்கள் என்னவாகும் என்று கண்ணீரோடு வேதனையோடு நாம் வந்த நாட்களிலே இந்த ஆலயத்திலே முழங்கால்களை முடக்கி நம்முடைய உள்ளத்தின் பாரத்தை, யாரிடத்திலும் சொல்ல முடியாத காரியத்தை தேவனிடத்திலே சொல்லி இந்த ஆலயத்தின் நன்மையினால் நாம் திருப்தியான நாட்கள் உண்டே. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாம் நேசித்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்தை நேசிக்கின்ற தாவீதுக்கள் இன்றைய நாட்களிலே தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, உலகத்தில் எதையெல்லாமோ நேசிக்கின்றோம், எத்தனையோ இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். தேவன் தங்குகின்ற இந்த பரிசுத்த ஆலயம் நமக்கு நன்மையை தவிர வேற எதையுமே செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் நாம நம்பினவங்க கூட, உயிருக்குயிரா நேசித்தவங்க கூட ஒரு காலகட்டத்தில் நமக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், இல்லை என்றால் கெடுதல் செய்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயம் நன்மையை தவிர வேறு ஒன்றும் செய்யாத இடம் இந்த ஆலயம். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் பாவியா இருந்தாலும் நம்மை புறக்கணியாமல் நம்மை சேர்த்து கொண்ட இடம், நம்மை மற்றவர்கள் உலகம் ஒதுக்கினாலும் ஒதுக்காமல் நம்மை அரவணைத்துக் கொண்ட இடம் இந்த ஆலயம். அப்படி என்றால் இந்த ஆலயத்தை நேசிக்கின்ற உள்ளம் இன்றைய நாட்களிலே நம்மிடத்தில் இருக்கின்றதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு குறித்த நேரத்தில் வாரமா யோசித்து பார்க்கணும். ஒருவேளை தாவீதை எடுத்துக்கொள்ளோம்னா இவ்வளவு பொருத்தனை பண்ணனா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் என்ன சொன்னாரு? எப்பா, நீ ஆலயத்தை கட்டான்டான். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே வேண்டான்ட்டாரு, அப்போ நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. நான் தானே கட்டக்கூடாது, ஆனால் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் எல்லா தேவைகளையும் அவன் சேர்த்து வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? அவன் கர்த்தரை அவ்வளவாய் நேசித்தான். கர்த்தரை அவ்வளவாய் நேசித்தபடியினால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, என் ஆண்டவருக்கு இதை விட பெரிய வீடு வேணும்னு நினைச்சான். ஒருவேளை அவர் கட்ட வேண்டாம் என்று சொன்னாலும் கட்டுவதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவன் நடப்பித்தான். ஹல்லேலூயா. எனவே தான் தேவன் சொல்லுகின்றார், தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களிலே ஆலயத்திலே ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டா, இல்லை என்றால் பாஸ்டர் தான் ஒரு காரியத்தை சொல்லிட்டா, ஒன்று என்ன செஞ்சிருவான்? இந்த ஆலயத்தை விட்டு, சத்தமா சொல்லுங்க, வேற ஆலயத்துக்கு போயிடுவோம். யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, தாவீது அப்படி செய்யவில்லை. என் தேவனுக்காய் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்காவிட்டாலும் என் ஆலயத்தை கட்டுவதற்கு, என் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று அவன் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைய நாட்களிலே நாம் ஆலயத்தை எப்படி நேசிக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வேலையை நேசிக்கிற அளவுக்கு ஆலயத்தை நேசிக்கிறது இல்லை. குடும்பத்தை நேசிக்கிற அளவுக்கு ஆலயத்தை நேசிக்கிறது இல்லை. அதனால தான் ஆலயங்கள் பெருகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு கொடுக்கின்ற எண்ணம் வேண்டும், ஆலயத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கின்ற எண்ணம் வேண்டும். இது ஒருவேளை இங்கே வேலை செய்கின்ற ஊழியக்காரருக்கு அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கின்றது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நாம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது சின்ன காரியமா பெரிய காரியமா? பெரிய காரியம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிறது, யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, வயக்காட்டில் நெல் விதைக்க போறோம்,
ஒரு மரக்கா நெல் விதைச்சிருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்கவன் ஒரு 5 மரக்கா நெல் விதைச்சிருக்கான். அறுவடை வரும்போது அவனை போல நாம மேனி பார்த்தா நாம யாரு? சத்தமா சொல்லுங்க, நாம யாரு? நாம விதைச்சது ஒரு மரக்கா நெல், நம்ம பக்கத்தில் இருக்கவன் விதைச்சது 5 மரக்கா நெல். அறுவடை நேரத்தில் அவனுக்கு கிடைக்கிற அளவே மாதிரி நமக்கும் நெல் கிடைக்கும்னு நினைச்சா நம்மளே மாதிரி பைத்தியக்காரன் யாரும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல நாம குறைய கொடுத்துட்டு அங்க மட்டும் நிறைய எதிர்பார்த்தா யோசித்து பாருங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதே தான் எந்த அளவினால் அளக்கப்படுமோ அந்த அளவினால். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்தை தாவீதை போல நாம் நேசிப்போம் என்றால் தாவீதை உயர்த்தினது போல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை, வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த தாவீதை ராஜ அரண்மனையிலே அமரச் செய்த தேவன், ஆடுகளுக்கு பின்பதாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த வேண்டும் என்றால், தேவனுடைய ஆலயத்தை நாம் நேசிப்போம் என்றால், தாவீதை போல நேசிப்போம் என்றால் கர்த்தர் நம்மையும் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே ஆலயத்தை நேசிக்கின்ற தாவீது தேவை. அடுத்தபடியாக நாம் வாசிப்போம் என்றால் நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம். யாரு? நெகேமியா. நெகேமியா இருக்குது எங்க? சூசான் அரண்மனையில் நல்ல ஒரு பதவியில் இருக்கான், எந்த கவலையும் இல்லை, சுகபோகமாய் வாழ்ந்துட்டு இருக்கான், ராஜ சாப்பாடு இருக்கு. ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு துக்கம் இருக்கு. என்ன துக்கம்னா தன்னுடைய தேசத்தை குறித்த ஒரு கவலை. ஹல்லேலூயா. தன்னுடைய நாட்டை குறித்த ஒரு கவலை, தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை குறித்த ஒரு கவலை. தன்னுடைய தேசத்தை விசாரிக்கின்ற போது சிறையாக கொண்டு வரப்பட்டவங்களை விட சிறையில்லாமல் இருந்தாங்களா, அவங்களுடைய பாடு எப்படி இருக்கா? பரிதாபமாக இருக்கு. இதை கேட்ட மாத்திரத்திலே நெகேமியா கண்ணீரோடு அழுது புலம்புகின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே தேசத்தை நேசிக்கின்ற நெகேமியாக்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நெகேமியா நினைச்சா சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம்ல. ஒருவேளை கவர்மெண்ட் வேலை தானே, ராஜ அரண்மனையில் வேலைனா கவர்மெண்ட் வேலை தானே, கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், ராஜ சாப்பாடு, என்ன கவலை. நாமளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? யோசித்து பாருங்க, என்ன செஞ்சிருப்போம்? அங்கே இருக்கிற ஜனங்கள் தான் பாவம் செய்த ஜனங்கள், நாமெல்லாம் நீதிமான்னு நினைச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? கர்த்தர் என்னை அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்தார், எனக்கு நல்லதொரு வேலையை கொடுத்தார்னு ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருப்போம்? ஸ்தோத்திரம் சொல்லியிருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனால் நெகேமியாவுக்கு அந்த எண்ணம் வரவில்லை. என் ஜனம், ஹல்லேலூயா, என் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், என் தேசத்தின் ஜனங்கள் பாரத்தோடு இருக்கின்றார்கள், என் தேசத்தின் ஜனங்கள் அங்கே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவன் அழுது கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கின்றான். அந்த அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம்னா அவன் சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்ன செஞ்சோம்? பாவம் செய்தோம். அவன் சொல்றான். அங்க வேதனை அனுபவிக்கிறது யாரு? ஒரு கூட்ட ஜனங்கள். இவன் வேதனை அனுபவிக்கல, இவனுக்கு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை. ஆனா அவன் சொல்றத பாருங்க, நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன செஞ்சோம்? பாவம் செய்தோம். காரணம் என்ன? என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், என் தேசத்தின் ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், என் தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கின்றது. சுகபோகமாய் வாழ வேண்டிய ஜனங்கள், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய ஜனங்கள் இன்றைய நாட்களிலே துன்பத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் அவமானத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், தேவனை அறிந்த நான், தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கின்ற நான், அவர் விரும்புகின்ற காரியத்தை செய்யாதபடியினால் என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் தேசத்தின் ஜனங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் நெகேமியாவின் உள்ளத்திலே காணப்பட்டபடியினால் தன்னுடைய தேசத்திற்காய் பாரத்தோடு கர்த்தரிடத்திலே ஜெபிக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே தேசத்திற்காய்
தேசத்தின் ஜனங்களுக்காய், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கின்ற நெகேமியாக்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம வெளிச்சத்துக்கு வந்தாச்சு, ஆமாவா இல்லையா? நாம வெளிச்சத்துக்கு வந்தாச்சு, வெளிச்சத்துக்கு வராத ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கின்ற நாம், இயேசுவை அறிந்திருக்கின்ற நாம், இன்னும் அறிந்து கொள்ளாத ஜனங்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நாம் சொல்லுகின்றோமா? அவர்களுக்காக நாம் பரிதபிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரோம், பைபிள் வாசிக்கும், நல்ல சத்தியத்தை கேட்கும். சில பேர் நாம நினைக்கும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, எந்த பாவமும் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை. நிச்சயமா எனக்கு என்ன உண்டு? பரலோகம் உண்டு. ஆமாவா? உண்டா? யோசித்து பாருங்க. இதே மாதிரி ஆதி மிஷனரிமார்கள் நினைத்திருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க தேசத்தை விட்டு இங்கே வந்து சுவிசேஷம் சொல்லலன்னு வைங்களேன், இன்னைக்கு நாம எங்க இருப்போம்? யோசித்து பாருங்க. ஒரு ரேனிய சையர் ஏதோ ஒரு தேசத்திலே பிறந்து இங்கே வந்து தன்னுடைய தொப்பியிலே கஞ்சியை வாங்கி குடித்து கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவருக்கு என்ன வந்தது? ஒரு தாகம், ஜனத்தின் மேல் ஒரு தாகம். ஐயோ, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்களே, நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கின்றார்களே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்களே என்ற ஒரு தாகம் ரேனியஸ் ஐயரின் உள்ளத்தில் வந்தபடியினால் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்முடைய பகுதிக்கு வந்தார். குளோரிந்தா அம்மையார், ஐடாஸ் கட்டர், கால்டுபெல், எமி கார்மைக்கேல் அம்மையார், இவர்கள் எல்லாம் நம்முடைய பகுதியிலே வந்து அந்த மெய்யான ஒளியை நமக்கு தருவதற்கு காரணம் அல்ல? ஒரு தாகம். ஐயோ, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்களே, நான் பெற்ற அந்த வெளிச்சத்தை, நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, நான் பெற்ற அந்த சமாதானத்தை இவர்கள் இன்னும் பெறவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவரிடத்தில் இருந்தபடியினால், எல்லாற்றையும் விட நம்மை நேசித்தபடியினால் அவர்கள் இங்கே வந்து தேவனை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே அந்த தேவத்தை அறிந்திருக்கின்ற நாம், அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கின்ற நாம், அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அந்த ஒளியிலே நடந்து கொண்டிருக்கின்ற நாம், இன்னும் நடந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஜனங்கள் இருக்கின்றார்களே, அவர்களை குறித்த கரிசனை நம்மிடத்திலே இருக்கின்றதா? அவர்களை குறித்த பாரம் நம்மிடத்திலே இருக்கின்றதா? யோசித்து பார்ப்போம். அதற்காக தான் என்ன ஞாயிறு சுவிசேஷம் அறிவிக்க வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்றமா? யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நெகேமியா, ஒருவேளை எனக்கு சுகமான வாழ்வு கிடைத்தது, நாம ஒரு வேலை கிடைச்சா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆமாவே இல்லையா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். நெகேமியா அதை செய்யலை. அவன் அழுது கொண்டிருந்தான், என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்களே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் அல்லங்கம், எருசலேமின் அல்லங்கம் பாலாய் கிடைக்கிறது என்ற ஒரு தாகம் அவனிடத்தில் இருந்தபடி என்னால் தேவனிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்து எப்படியாவது அங்கு அலங்கத்தை கட்ட வேண்டும், என் ஜனங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இருளிலே இருக்கின்ற ஜனங்கள் மெய்யான வெளிச்சத்தை காண வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனிடத்தில் கடந்து வந்தது. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்திற்கு நெகேமியாக்கள் தேவை. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் நெகேமியாவாய் எழும்ப வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். இன்றைய நாட்களிலே நெகேமியாக்கள் இல்லாதபடியினால் கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகவில்லை. ஒருவேளை செய்தியில கூட நாம யாரை தான் சொல்றோம்? ரேனியஸ் ஐயரை தான் சொல்றோம், ஆமாவா இல்லையா? கால்டுவெல்ல தான் சொல்றோம். ஏன் அதுக்கு பிறகு யாருமே எழும்பலையா? யோசித்து பார்ப்போம். ஆமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், யாரை தான் சொல்றோம்? துவக்கத்திலே வந்த மிஷனரிமார்களை தான் சொல்லுகிறோம். நம்மை சொல்ல முடியவில்லை, நமக்கு முன் சந்ததியை சொல்ல முடியவில்லை, நம்முடைய சபையிலே ஒருவரை சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? ஜனங்களை நேசிக்கின்ற, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை நேசிக்கின்ற மனிதர்கள் எழும்பவில்லை, நெகேமியாக்கள் எழும்பவில்லை. எனவேதான் இப்பவும் யாரை தான் சொல்லிட்டு இருக்கோம்? அன்னை தெரசா, ஐடாஸ் கட்டர், அவங்கள தானே சொல்லிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்க. நாம எழும்ப முடியாதா?
நம்மளை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மௌனமாய் இருந்தால் கணக்கு கொடுக்கிற ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணக்கு கேட்கிற ஒரு நாள் உண்டு. அவர் வருகையின் நாட்களிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், ஆராதனையில் கலந்திருக்கோம், ஆண்டவர் இதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். நீ எத்தனை சத்தியத்தை கேட்ட, எத்தனை ஆராதனையில் கலந்து கொண்ட, நீ ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை ஆத்துமாக்களை, சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களிலே நெகேமியாக்கள் எழும்ப வேண்டும். நான் நெகேமியாவாய் இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்ப்போம் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எவைனாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது. யார் சொல்றா? பவுல் சொல்லுகின்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கின்ற பவுல் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவ்வளவு நாளும் பவுல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினவன். ஆனால் என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அன்னைக்கு அவன் முத கேட்ட கேள்வி என்னது? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், நீர் எனக்கு என்ன செய்யும்? அனுமதி தாரும். அப்படிதான் கேட்கும். ஆனால் பவுலை பாருங்கள், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், எதுனாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஒருவேளை இதே பவுலை கண்டு ஜனங்கள் எல்லாம் நடுங்கினவர்கள். ஆமாவா இல்லையா? எப்போ தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினானோ, அடிச்சு சிறைச்சாலையில் போட்டானோ, அப்போல்லாம் அதிகாரத்தோடு இருந்த பவுலை பார்த்து ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? நடுங்கினாங்க. அந்த ஜனங்களிடத்திலே போய் எந்த இயேசுவை பிரசங்கித்தார்களோ அவர்களை அடித்தவன் இப்போ அந்த இயேசுவை பற்றி சொல்ல போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினானோ அதே இயேசுவை சொல்ல போகின்றான். எந்த ஜனங்கள் அவனை கண்டு பயந்தார்களோ அதே ஜனங்கள் அவனை கல்லறிகிறார்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? இயேசுவின் மீது வைத்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும், லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் அவன் குப்பை என்று எண்ணினான். காரணம் இயேசுவின் மீது வைத்த அன்பு. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களிலே பல பேர்கள் இயேசுவை தேடி வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். நல்ல வேலை, நல்ல சுகம், நல்ல சமாதானம். யாராவது இயேசுவின் சித்தம் செய்யும்படியாக நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்ல முடிகின்றதா? யோசித்து பாருங்கள். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தவன் பவுல். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே நாம் இயேசுவின் மீது அன்பு செலுத்துவதற்கு காரணம் என்ன? இயேசுவை நேசித்தால், இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் நாம எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கோம். ஆமாவா இல்லையா? உண்மையை சொல்லணும். அதற்காக தான் ஜெபம் பண்றோம், அதுக்காக தான் வேதம் வாசிக்கிறோம், அதுக்காக தான் இயேசுவை தேடுறோம். ஆனால் இயேசுவுக்காக எதையாவது இழந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு வருகின்ற போது இயேசுவின் மீது வைத்த அன்பு குறைகிறது, ஜெபிக்கின்ற ஜெபம் குறைகிறது, வேத வாசிப்பு குறைகின்றது, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் பவுலை பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய பதவியை இழந்தான், தன்னுடைய செல்வாக்கை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் சொல்லுகின்றான், இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட பவுல் தேவை. நான் பவுலாய் இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக மரித்தார், நம்மை அவருக்காக தெரிந்தெடுத்திருக்கின்றார். எதற்காக? அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உங்களை அந்த காரணத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1 6 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்காரு? தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பதாக நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எதற்காக? அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக. ஒருவேளை நாம நினைக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த வேலைன்னு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். அதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. எனவே இன்றைய நாட்களிலே இயேசுவுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் தேவை அவன் மீது அன்பு செலுத்துகின்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. முதலாவது ஜனங்களை நேசிக்கின்ற தலைவனாகிய மோசே தேவை. ஆலயத்தை நேசிக்கின்ற தாவீது தேவை. ஜனங்களுக்காய் பரிதபிக்கின்ற நெகேமியாக்கள் தேவை. இயேசுவை நேசிக்கின்ற பவுல் தேவை. இன்றைய நாட்களிலே நான் மோசேயாக, தாவீதாக, நெகேமியாவாக, பவுலாக நான் காணப்படுகின்றனா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம். நாம் அவ்வாறு செயல்படுவோம் என்றால் அவர் வருகையின் நாட்களிலே அதற்குரிய பிரதிபலனை தந்து நம்மை மகிமைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென்.